ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது சினிமாக்காரி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வந்து நிற்கிறா. ஹீரோ கேட்குறா, என்னது இதெல்லாம் இவ்வளோ ரிச்சா, எங்கேயாவது வெளியில் போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவளோ, இல்லை இல்லை, ஒரு டேரக்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு போகிறேன். அதான் கேட்குறேன், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு எல்லாருமே இவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. சினிமாக்காரையும் ஆஃபீஸில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்பா அங்கே 2 பேர் வராங்க. சினிமாக்காரிட்ட, ஆமாம் நீ சீரியல்லாம் நடிச்சிருக்கீல்ல, விளம்பரத்துலேயும் நடிச்சிருக்கீல்ல, சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்ருக்கீல்ல, இப்போ வரைக்குமே உனக்கு சான்ஸ் கிடைக்கல, நல்ல பொண்ணு இருந்தாலும் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம்தாம்மா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் இவளை அப்படியே எந்திரிச்சு ஹைட்டெல்லாம் செக் பண்ணுறானுங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே உன்னை நீயே ஒரு சுற்றுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இவளும் அதே மாதிரி சுற்றுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்துட்டு இவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் கதைக்கு நீ செட் ஆக மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளுக்கு மூஞ்சியே இல்லை. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியோட அம்மா காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரியோட அம்மா, நீயும் எத்தனை நாள் தான் ஒன்றா உன் ஃப்ரெண்டு கூட வாடகை வீட்லேயே இருந்திருப்ப, உனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணாமா, அதுக்கான லோன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது, இதில் சீக்கிரமாக செட்டில் ஆகிறதுக்கு வெளியே பாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ, ஏம்மா இவ்வளோ அவசரப்படுறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுவுமே அம்மா காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடில் ஹீரோயினி உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்குறா ஃப்ரெண்டுக்காரிட்ட, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவளோ, எங்கள் அம்மா வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இப்போ இருக்க வேலையை வச்சுட்டு எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், அவங்க சொல்கிற வேலையை செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி லோனெல்லாம் எடுத்து வீடு கட்ட முடியும், அதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க, ஆனால் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி இந்த பக்கம் ஃபீல் பண்ணுறா. சினிமாக்காரியே, உங்கள் அம்மாவாவது உன் மேலே நம்பிக்கை வச்சு லோன் கட்டுறதுக்கு, அதாவது வீடு கட்டுறதுக்கு லோன் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் எங்கள் அம்மா என் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட வருத்தத்தை அப்படியே கொட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி தான் அவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துகிறா. 3 பேர் அப்படியே ஒன்றா வீட்டுக்கு வராங்க. அங்கே ஒரு பார்சல் இருக்குது. ஹீரோயினி போய் ஓப்பன் பண்ண போகிறா. சினிமாக்காரியோ, எங்கள் அப்பா தான் எனக்காக அமுச்சுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா சினிமாக்காரிக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் அவங்க அப்பா அமுச்சுட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே சினிமாக்காரியோ ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறா. எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உனக்கு பிடிக்கும் இல்லைம்மா, அதனால தான் இதெல்லாம் அமுச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாரு. சரிப்பா, ஹாஸ்பிட்டல் போய் சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வச்சிட்றா. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. நீங்கள் தான்ப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்பாவும் சரிம்மா நான் சீக்கிரமாக ஊருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் சினிமாக்காரி என்ன பண்ணுறா, அவளோட மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து பெரிய பெரிய பையில் போட்டு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வரா. ஹீரோயினி கேட்குறா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது, அதனால தான் ஃப்ரெண்டுக்காரியோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி வான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த லக்கேஜை கீழே எடுத்துகிட்டு வராங்க. சினிமாக்காரியை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஜிகியோட ஃப்ரெண்டு வரான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அதனால் நீ வச்சுருக்க அந்த ஃபோனில் அந்த ஃபோட்டோவை, நான் தான் கோவப்பட்டு அன்றைக்கி அந்த மாதிரி உங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக போகிறேன், பார்ட் டைமாக தான் சினிமாவுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே கரெக்டாக அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. பார்த்தா ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோ ஹீரோயினி மேலே கையை போட்டிருப்பான். உடனே ஹீரோயினி கையை தட்டி விடுறா. அவங்க 2 பேத்துக்கும் இவங்க இப்படி இருக்கிறத பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஹீரோ என்ன பண்ணிடுறான், மறுதிருப்பியும் ஹீரோயினியை பக்கத்தில் நெருக்கமாக வச்சு தோல் மேலே கை போட்டுக்கிறான். இது எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறா. அதுக்கு தங்கச்சியோ, உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் ஹீரோவும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அம்மா கேட்குறாங்க, இது உன்னோட வீடாப்பா அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா, நானும் ஜிக்கியும் ஒன்றா தான் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சரிப்பா, அப்படின்னா நாங்கள் ஹோட்டலில் போய் தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. உடனே தங்கச்சியோ, இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது நம்ம ஏம்மா போய் ஹோட்டலில் தங்கணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். அம்மா இருந்துட்டு நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினி வரா. ஹீரோ போய் டோர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு எதாவது வேணுமா, நான் வேணால் ரெடி பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அம்மா இங்கேருந்து, யாருப்பா அது, ஹீரோயினியா, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூப்பிடுறாங்க. அவளோ பயந்துட்டே வரா. எப்படிம்மா போதும் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நல்லா பேசுகிறாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருது. பரவாயில்லையே ஆண்டி மாறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா.
இந்த பக்கம் ஜிக்கியோட அம்மா அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காங்க. அப்புறம் தனியாக கூப்பிட்டு ஹோட்டலில் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சியோ நீ போனதுக்கப்புறம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. இப்போ நீ நல்லா இருக்கில்ல. ஆனால் உன் பையன்தான் ரொம்ப பாவம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அம்மாவோ இதெல்லாம் எனக்கு தெரியும். நடந்ததெல்லாம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அம்மாவோ உன் வீட்டுக்காருக்கு கேன்சர் அப்படின்றது மற்றவங்க சொல்லி தான் தெரியணுமா? நீயா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டியா? நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. அதுக்கு தங்கச்சியோ நான் எப்படி வந்து உன்கிட்ட வந்து கேட்பேன் அப்படின்ற மாதிரி சங்கடப்படுறாங்க. இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் பணத்தை எடுத்து அவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. தங்கச்சியோ வாங்க மாட்டேன்னு வற்புறுத்துறாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அதாவது தடுக்கிறாங்க. இவங்க தான் பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ பார்க்கறதுக்காக அவங்க அம்மா தங்கச்சி டைரெக்டாக அவன் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. இந்த மாதிரி ஹீரோவோட பேரை சொல்லி ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஹீரோ கூட வேலை செய்கிற ஒரு டாக்டரோ நீங்கள் தான் அவங்க அம்மாவான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வரான். பார்த்தா அவங்க அம்மா இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறான். என்னம்மா இந்த பக்கம் சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லைப்பா நீ என்ன பண்ணுற, உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதனால தான் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. தங்கச்சி ஒரு மாதிரி உருன்னு இருக்கா. ஏன் உருன்னு இருக்க, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே தங்கச்சி சரிண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஜிக்கியோட தம்பியை காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரங்க வந்துட்டு சொல்கிறாங்க, உன் பையன் நாயை பார்த்துட்டு எங்கேயோ போனான், நானும் பின்னாடியே போனேன், கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜிக்கியோட அம்மாவோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோவோட அப்பா கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாரு அவரோட பையனை. ஜிக்கி அம்மா சொல்கிறாங்க, என் பையனை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரெண்டு அப்பாவும் பரவாயில்லைங்க, பையனை இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பையனுக்கும் சரியாக பேச்சு வராமல் ஒரு மாதிரி டாக் டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினியோட அப்பாவுக்கு புரிஞ்சிருது. உங்கள் பையனுக்கு நாய் கூட விளையாடணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் அந்த பையன் நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஜிக்கியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஜிக்கியை நான் விட்டுட்டு போகும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் ஊர்க்காரங்க பேச்செல்லாம் கேட்டு என் பையன் என்னை தப்பாக நினச்சிருவானோ, எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் அவனை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அவனுக்கு நான் பண்ணது பெரிய துரோகம்தான். இப்போது இவனையாவது நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா தான் அப்படியே சமாதானப்படுத்துகிறாரு. மறுநாள் ஹீரோவோட பிறந்த நாள். டேபிளில் ஹீரோவுக்காக ஒரு ஷூ வாங்கி வச்சுருப்பா. ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ஷூவை எடுத்து போட்டுட்டு அவன் கிளம்புறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.